Okay, today in this video ஒரு மார்க்கெட்ல பிரைஸ் கண்டினியூ கொடுக்குதுன்னு சொல்லும்போது அந்த கண்டினியூஷன்ல என்ட்ரி ஆகக்கூடிய அப்நார்மல் பிரைஸ், அதாவது செல்லர் கண்டினியூ பண்றாங்கன்னா அங்க என்ட்ரி கொடுக்கக்கூடிய பையருடைய கண்டினியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க கொடுக்கக்கூடிய செல்லருடைய என்ட்ரி. ஸோ இதை மென்ஷன் பண்ணி மார்க்கெட்ல பிரைஸ் அனலைஸ் லாங் டேர்ம்ல எடுத்து அதை எப்படி ப்ரெசென்ட் டைமுக்கு நமக்கு கொண்டுட்டு வந்து நம்ம அதில் ப்ராஃபிட் பண்றது, ஒரு கண்டினியூஷன்ல பிரைஸ் என்ட்ரி ஆகிறத வச்சு நம்மளால எப்படி நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரேட்ல வந்து நான் கிளியர் பண்ண போறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோ தான், பட் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டியூஸ்டே 12 டிசம்பர்ல எடுத்த ட்ரேடு. ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்றதுக்கு. சரி, ஓகே, கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒர்க், ஓகேவா? பிரைஸோடைய வேல்யூ தெரிஞ்சு, ஸ்டாக்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ தெரிஞ்சு, இன்னைக்கான பிரைஸ் நிலவரம் எப்படி இருக்கு, இன்னைக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல பிரைஸுக்கான நியூஸ் அதுக்கான இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா ஓவரால் நீங்க கிளியர் பண்ணி உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாலும் சரி, ஈவன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னாலே லேர்ன் சம்திங், ஓகேவா? அதுக்குள்ள என்ன இருக்கு, பிரைஸ் உடைய கண்டினியூஷன் எப்படி, பிரைஸ் எதனால கண்டினியூ பண்றது, எதனால டிராப் ஆகுதுங்கிற விஷயத்தெல்லாம் ஓவரால் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் யாரை நம்பியும் உங்களுடைய அமௌண்ட்டை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஓகே, அவங்க எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இன்வெஸ்டரா இருக்கட்டும், உங்ககிட்ட அமௌண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஓகேவா? இஃப் அந்த அமௌண்ட் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஈவன் நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா கூட உங்க மேலதான் ஃபர்ஸ்ட் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. யாருடைய பேர்லயும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இன்னொருத்தவங்களை நம்பி ட்ரேடிங்குள்ள இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்க நமக்கு காப்பி ட்ரேட் கொடுப்பாங்க, அவங்க நமக்கு சிக்னல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நீங்க உங்களுடைய செல்ஃபை தயவு செஞ்சு ட்ரேடிங்குள்ள இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம், ஓகேவா? உங்களுக்கு ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கா? ஒர்க்குக்கு போயிட்டு வரீங்களா, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour டைம் கிடைக்குமா? அந்த டைம்ல உங்களால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியுமா, மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியுமா? அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி உங்களுடைய செல்ஃபை நீங்க க்ரோ பண்ணிக்கலாமே தவிர, இன்னொருத்தருடைய அட்வைஸை நீங்க கேட்டுக்கலாமே தவிர அதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. அவங்களையும் உங்க மேல அட்வான்டேஜ் எடுக்க விட்டுறக்கூடாது, ஓகேவா? ட்ரேடிங் இங்க வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர மணி தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்ததுமே ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் ஜஸ்ட் நீங்களும் எல்லாரையும் மாதிரி இருப்பீங்க. ஸோ லாஸ் வந்து உங்களை விடாது, சரியா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுடைய செல்ஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன விஷயம் வேணும் அந்த விஷயத்த கத்துக்கோங்க. அடுத்து மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? தேர் இஸ் நோ சிக்னல்ஸ் எவர், அது என்னைக்குமே ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ மேக்சிமம் சிக்னல் பின்னாடி போகாதீங்க, அப்டேட் லிங்க் பின்னாடி போகாதீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து நான் லாஸ்டா சொல்றேன். ஒரு அக்கௌண்ட் வந்து அதிகமா நீங்க வந்து நார்மலா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எனக்கு அதிகமா பேன் ஆகுது, வித்ட்ராவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு டெபாசிட் ஆகிட்டு அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரா ரிசீவ் ஆக மாட்டேங்குது, தென் வேற என்ன இஷ்யூ இருக்கு, அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸ்ல நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? அதுக்கான தெளிவான ஒரு டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட முடிவில் வந்து நான் கொடுக்குறேன். சரி, ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஒன்று கிளியரா பார்த்துடுவோம். ஓகே, மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீடுன்னு இருக்கக்கூடாது அண்ட் ஹை ப்ரெஷர் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு ஓவரால் மார்க்கெட் தெளிவான சுச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லும்போது நம்ம நம்மளுடைய ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிக்க போறோம். இங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்துக்கக்கூடிய சார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா USD DZD அண்ட் தென் USD INR, ஓகேவா? நான் OTC மார்க்கெட்ல தான் நான் ட்ரேட் பண்றேன். மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கு அண்ட் தென் எந்த மாதிரியான மூவ்ல இருக்கு, அதோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்த லாங் டேர்ம்ல நம்ம பாத்துக்கிறது மூலமா ஓவரால் நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாங்க 1 hour சார்ட்ல மார்க்கெட்டோடைய பிரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பாக்குறேன். ஒரு லாங் கேண்டில் பையருடைய கேண்டில் கொடுத்துருக்காங்க, பட் அதுல பெரிய அளவுல வேல்யூ இருக்காது, வால்யூம் அதிகமா இருக்கும், ஓகேவா? ப்ரீவியஸ்ல நான் பாக்குறேன் அப்படின்னா சேம் ஒரு செல்லருடைய வேலை பையர், அதாவது செல்லர் வந்து பையருடைய பிரைஸ்
கீழ இருந்து மார்க்கெட்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. தென் செல்லருடைய ப்ரெஷர் அதை ஓவர் கம் பண்ணி பிரேக் பண்ணி நமக்கு ஃபோர்ஸா கீழே வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணி இந்த டைம்ல நான் மார்க்கெட் அனலைசிஸ் எடுக்கிறேன். இங்க செல்லருடைய ப்ரெஷர் வரும்போது சேம் அதே டைம் லைன்ல இந்த ஒரு லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பையருக்கான பிரைஸ் என்ட்ரி பாட்டம் வந்து நமக்கு பிரைஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு கண்டினியூஷன்ல பிரைஸ் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இதுதான். ஒரு மொமெண்டம்ல நமக்கு எக்ஸ்டென்ஷனா ஒரு எக்ஸ்ட்ரா பிரைஸ் வேல்யூ வந்து மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்கக்கூடிய பொசிஷன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸ் நான் 1 ஹவர்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த லெவலில் வந்து நான் 1 மினிட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இங்க நீங்க பார்க்கும்போதே தெரியும் ப்ரீவியஸ்ல அந்த செல்லருடைய ப்ரெஷர் டீப்பா வரும்போது ஓகேவா அங்க பையருடைய ப்ரெஷர் வந்து மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கு ஷோரா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல நான் உறுதி எடுத்துட்டேன். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவரால் ஒரு கண்டினியூஷன்ல பிரைஸ் என்ட்ரி ஆகக்கூடிய ட்ரேட் மூவ் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். 1 ஹவர்ல பார்த்ததுமே ஓகே இன்னைக்கு இந்த ட்ரேடிங் பிளான் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரசன்ட்ல ரன் ஆன ஒரு செல்லருடைய கண்டினியூஷன் செல்லர் மொமெண்டம் இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பையர் இன்வால்வ் ஆகி அந்த பையர் வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லருடைய ப்ரெஷர் கொடுத்து கீழே கொண்டுட்டு போறாங்க. இங்க இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா செல்லர் வராங்க. செல்லர்ல பையருடைய பிரைஸ் என்ட்ரி மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. அப்போ செல்லர் வரும்போது பையர் பிரைஸ் என்ட்ரியான லெவல் வந்து மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் செல்லர் நமக்கு மார்க்கெட்ல எக்ஸிட் ஆயிட்டாங்க. கரெக்டா? ஸோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பாருங்க கீழே ஒரு ஃபைட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது செல்லர் வராங்க, பையர் பிரைஸ் என்ட்ரி, செல்லர் வராங்க, பையருடைய பிரைஸ் என்ட்ரி நமக்கு ஒரு மூவ் இருக்கு. தென் பையர் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணி போகும்போது லாங்கா ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பையர் பயங்கரமா நமக்கு டீப்பா ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் டிராப் ஆயிருக்கு. அந்த லெவல் அப்படியே ப்ரீவியஸ்ல பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையர் போய் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த லெவலில் நமக்கு இங்கே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் அந்த லெவலில் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பொறுத்து நான் இந்த ட்ரேடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஹரிசாண்டல் ட்ரா பண்ணிருக்கு. இந்த ஒரு ஸ்பேஸில் நமக்கு பையருடைய ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் செல்லர் வந்திருக்காங்க, பையர் போயிருக்காங்க, செல்லருடைய பிரைஸ் என்ட்ரி ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பையர் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க, செல்லருடைய பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இதை செல்லர் கேண்டிலாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து கீழே வராங்க, கீழே இருந்து பையர் பிரைஸ் என்ட்ரி, மறுபடியும் பையர் வராங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, செல்லர் வரும்போது கீழே இருந்து பையர் பிரைஸ் என்ட்ரி, அடுத்தடுத்து வரக்கூடிய செல்லர்ஸ்ல இந்த லெவலில் என்ன இருக்குன்னா பையருடைய பிரைஸ் என்ட்ரி டீப்பாக இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா அகைன் செல்லர் அந்த ஸ்பேஸை ரீச் பண்ணும்போது கீழே இருந்து பையர் பிரைஸ் என்ட்ரி கொடுக்குற சிச்சுவேஷன் எனக்கு இந்த லெவலில் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரா பண்ணுறேன். இந்த லெவல் பாருங்களேன். இந்த லெவல்லையுமே எனக்கு செல்லர் வந்து பையருடைய பிரைஸ் என்ட்ரி எனக்கு 2 லெவலில் காமனாக இருக்கு. அதுக்கு நான் அப்படியே ஒரு ஹரிசாண்டல் போட்டேன்னா இந்த லைனில் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் செல்லர் வராங்க, பையர் பிரைஸ் என்ட்ரி ப்ராப்பராக இருக்கு. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் செல்லரை ரிஜெக்ட் பண்ணி பையர் பிரைஸ் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலில் வந்து எனக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுது. ஸோ அதே விஷயத்தை தான் நான் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கேன். செல்லர் வந்திருக்காங்க, அதில் பையருடைய பிரைஸ் என்ட்ரி இருக்கு. அகைன் செல்லர் ஸ்ட்ராங்காக வராங்க. நெக்ஸ்ட் செல்லரால் கண்டினியூ பண்ண முடியல, டைரக்டா பையருக்கு சேஞ்ச் ஆகுது. அகைன் மார்க்கெட்ல செல்லர் வராங்க. அடுத்து ஒரு செல்லர் வரும்போது இங்க பிரைஸ் ரிஜெக்ட் ஆன லெவல்ல மறுபடியும் பிரைஸ் என்ட்ரி நடக்கும். அதாவது செல்லர் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஆல்ரெடி பையர் என்ட்ரி கொடுத்த ஸ்பேஸ்ல மறுபடியும் எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். 2 ட்ரேட் ஒரு ஸ்பேஸ்ல நான் வந்து எடுக்கிறேன். எனக்கு அது ப்ராஃபிட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த ஸ்பேஸ்லையுமே நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் நமக்கு ப்ராப்பரான ஒரு ரன்னிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கான ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 ட்ரேடுக்கு மேலே நான் வந்து போகலை. டீப்பான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த ஒரு ட்ரேடை மட்டும் தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். பட் நான் உங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில் ஒரு கண்டினியூஷன் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே அப் நார்மலாக வரக்கூடிய திங்ஸ் 1 ஹவரில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் லாங் டேர்மில். தென் 1 மினிட்ல நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா பிரைஸ் அங்கே என்ட்ரி ஆகக்கூடிய லெவல், ஒரு பிரைஸ் போகுது அது ரிஜெக்ட் ஆகுது, அதே லெவலில் காமனாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. பாத் ஆர் சேம் அந்த மாதிரி 2 விஷயம் நமக்கு ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லும்போது ஓவரால் அந்த ஸ்பேஸ்ல நம்மளால ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேட் வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு பிரைஸ் என்ட்ரி இருக்கு, செல்லருடைய மொமெண்டம் வராங்க, பையர் என்ட்ரி கொடுக்குறாங்க, பையர் ரிஜெக்ட் பண்ணி செல்லர். ஓகே, இது நார்மல். ஆனால் மறுபடியும் பையர் போறாங்க, ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வராங்க, அதுவும் ஒரே லைன்லன்னு சொல்லும்போது அந்த டாப் லெவல்ல இருந்து நமக்கு யாருடைய பிரைஸ் நமக்கு டிராப் ஆகுது அப்படின்னா பையரை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் டிராப் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இதே விஷயத்த காப்பி பண்ணி நீங்க செல்லருக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்ல நம்ம அந்த ட்ரேட் தான் எடுத்தோம். செல்லர் வராங்க, பையர் ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் அதை ஃபோர்ஸ் பண்ணி மேலே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதே விஷயம் அடுத்தும் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தும் நடக்கும். ஏன்னா அந்த லெவலில் மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் பிரேக் பண்ணி ஆகணும் இல்லையா? பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அதே கேண்டில்ல ப்ராஃபிட் ஆகுற மாதிரி டைமிங் செட் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் இவ்வளவுதான், இந்த 2 ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று எடுத்திருந்தேன். நேற்று மீன்ஸ் டேட் என்ன வரும் நமக்கு, சாட்டர்டே. இன்னைக்கு சண்டே நான் ரெக்கார்ட் பண்றது.
சாட்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ எடுத்துப்பேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் ஒன்று கிளியர் பண்ணிட்டேன்னா அதையுமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் மணி கெயின் பண்ணுறது இங்கே ஒரு விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மணி கெயின் பண்ணுறது ஒரு விஷயம், உங்களுடைய அக்கௌண்ட் சேஃப். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்கௌண்ட் சேஃப் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது மொபைல் அண்ட் லேப்பில் உங்களுடைய இமெயில் லாகின்ல இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. பட் சேம் டைமில் நீங்கள் லாகின் பண்ணுறது, ஒரே டைமில் யூஸ் பண்ணுறது, லாகின் லாக் அவுட் பண்ணாமையே லேப்பில் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மொபைலுக்கு யூஸ் பண்ணுறது, மொபைல்லேருந்து லேப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நார்மலாகவே ஒரு வித்ட்ராவல் நீங்கள் மேக் பண்ணும்போது பேங்க் இஷ்யூ கொடுத்துருவாங்க செக்யூரிட்டி பர்பஸுக்காக. எனக்கு ஆல்ரெடி நடந்துருந்துச்சு. நான் மேபி அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து என்னுடைய மொபைலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஐபேடில் இல்லை. ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு மேபி நான் பார்க்குறேன். எஸ், இதில் இல்லை, என்னுடைய மொபைலில் தான் இருக்குது. நான் மேபி இந்த சைடில் வேணால் வர மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? என்னுடைய அக்கௌண்ட் வந்து வேற ஒரு இதில் டிவைஸில் லாகின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பேன் இஷ்யூஸ் இருக்குது, அது மல்டிபிள் ஆஃப் டைம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேம் லொக்கேஷனில் ஒரே ஐபி அட்ரஸில் ட்ரேட் நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்க. சரியா? நம்ம மொபைல் எடுக்கிறோம், ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம், இன்னொருத்தருடைய ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லும்போது ஐபி சேஞ்ச் ஆகும். ஐபி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐபி இல்லைன்னா வேற ஒரு டிவைஸை நீங்கள் மாற்றி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதனால தான் நமக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் வராங்க. அதனால தான் உங்களுக்கு பேன் கொடுக்குறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் செக்யூரிட்டி பர்பஸுக்காக. சரியா? ஸோ தயவு செஞ்சு மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே மொபைலில் வச்சுக்கோங்க. லேப்பில் யூஸ் பண்ணுறீங்களா, லேப்லேயும் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் மொபைலில் லாகின் பண்ணுறீங்களா, லாக் அவுட் பண்ணிட்டு லேப்பில் யூஸ் பண்ணுங்க, லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. லேப்பில் லாக் அவுட் பண்ணிட்டு மொபைலில் யூஸ் பண்ணுங்க. ஒரே டைம்ல ரெண்டையுமே லாகின்ல வைக்க வேண்டாம். வேற வேற டிவைஸ்ல லாகின்ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த சைடில் வேணா நான் போட்டு விட்றேன். ஸ்கிரீன்ஷாட்டா இருக்காது, நான் மொபைல தான் போட்டோ எடுத்திருப்பேன். ஸோ கொஞ்சம் மங்களா இருக்கும், லைட்டா ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மார்க்கெட்ல அதிகம். அதெல்லாம் விட்டுட்டு சிக்னல் கொடுக்குறாங்க, சிக்னல் கொடுக்குறான் ஏர்ன் பண்ணிடலாம், காம்பவுண்டிங் பண்ணா ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்ல கிடையாது. தயவு செஞ்சு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு வித்ட்ராவல் ப்ராப்பரா வரணும் அப்படின்னா உங்களுடைய லொகேஷனுக்கு எந்த வித்ட்ராவல் மெத்தட் ப்ராப்பரா இருக்குமோ அந்த மெத்தட் தான் வந்து எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்றது நல்லது. இப்போ எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் மினிமம் டெபாசிட், மினிமம் வித்ட்ராவல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாம் சமம் தான், அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். நீங்க வித்ட்ராவல் பண்றீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வித்ட்ராவல் மெத்தட் வந்து அங்கே எனபிள் இருந்திருக்கும். மேபி சம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐஎம்பிஎஸ் மெத்தட்ல பண்றதுக்கு ஒருத்தருடைய லொகேஷன்ல கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தருடைய லொகேஷனுக்கு பினான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை அவங்களால வித்ட்ராவல் பண்ண முடியாத ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அந்த லொகேஷனை மல்டிபிள் ஆஃப் டைம் சேஞ்ச் பண்றீங்க, ஐபி அதிகமாக சேஞ்ச் ஆகுது, ஒரு வைஃபைல யூஸ் பண்றீங்க, இன்னொரு வைஃபைக்கு மறுபடியும் டக்குன்னு சேஞ்ச் பண்ணீங்கனாலே ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்ல அங்கே ப்ராப்ளம் ஆயிடுது. இது நார்மல் யூசருக்கு பெருசா இருக்குமான்னு கேட்டா இது வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் கொண்டு வரல, ஆனா பேன் ஆகிடும். ஓகேவா? கொஞ்சம் ஏர்ன் பண்றவங்களுக்கு, ஐ மீன் லாஸ்ட்ல இல்லாம அவங்களுடைய அக்கௌண்ட் ப்ராஃபிட்ல இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் மல்டிபிள் ஆஃப் த டைம் கேட்குறாங்க. ஓகேவா? நான்லாம் இந்த வீக்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப செல்ஃப் வெரிஃபிகேஷன். ஃபேஸ் ஒரு ரவுண்டுக்கு செட் பண்ணணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணணும் ஹையர் ரெசல்யூஷன்ல. ஸோ கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ட்ரேடிங் இட்ஸ் நாட் ரிஸ்க். நம்ம அந்த ரிஸ்க் ஆக்கிக்கிறோம். ஓகேவா? நம்மளுடைய ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி திங்ஸ் வந்து நமக்கு வேணும். அந்த சேஃப்டிக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றதை விட்டுட்டு மார்க்கெட்ல என்னெல்லாம் பண்ண ஏர்ன் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண சம்பாதிக்கலாம், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஃபாலோ பண்றது, சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, உங்களுடைய வெப்சைட்ல வந்து நீங்க அடிஷனலா வேற ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேடுக்கான விஷயங்கள் பண்றது எல்லாமே குயிக்கா அங்க தெரிஞ்சிடும். உங்களுடைய அக்கௌண்ட்ல பிளாக் மார்க் வந்துடும். அது எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் கொண்டுட்டு வரணும்னா நீங்க டெபாசிட் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பரா டெபாசிட் ஆகுது. நிறைய பேர் சொல்றது டெபாசிட்லாம் ஆயிடும், வித்ட்ராவல் தான் ஆகாது, வித்ட்ராவல் மட்டும் புடிங்கி வச்சுப்பான். நோ வே, டெபாசிட்டே ஆகாது. நிறைய பேருக்கு தெரியும் அமௌண்ட் உங்களுக்கு டெபிட் ஆயிடும், பட் உங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு வராது. செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ டெபாசிட் பண்ண முடியாது. அப்படியே டெபாசிட் மீறி தப்பி நீங்க 2 to 3 டைம்ஸ் நீங்க சப்போர்ட் டீம்ல மெசேஜ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ராவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். செக்யூரிட்டி பர்பஸ்ல நீங்க மைனஸ்ல இருந்தீங்க அப்படின்னா.
சரியா? அப்படி மைனஸ் வரும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவ்ல ஆன்சர் கேட்கறதே கிடையாது. நீங்க மல்டிபிள் ஆஃப் டைம் வித்ட்ரா போடுவீங்க, அது ப்ராசஸ்லேயே இருக்கும். எப்போ வித்ட்ரா போடுவீங்க? சாட்டர்டே சண்டே. மேக்ஸிமம் பிஸ்னஸ் டேஸ்ல பண்ணுங்க. மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் டைம், அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்கள் உங்களோட வித்ட்ராவெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடும் எடுக்க வேண்டாம், வித்ட்ராவலும் போட வேண்டாம். ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஓடிசி மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். அதில் மினிமமான பட்ஜெட்டில் ட்ரேட் எடுக்கணும். பிட்காயின்ல ட்ரேட் எடுக்கிறீங்க லைவ் ட்ரேட் அப்படின்னா பிடிசிலையும் பொறுமையான ஒரு ட்ரேட் எடுத்துட்டு வெளியில் வந்துடும். வாலட்டைல் அதிகமாக இருக்கும். ஓடிசியில் சொல்லவே வேண்டாம். ஸோ ட்ரேட் பண்ணுறோம் ஒரு பிளாட்ஃபார்ம்லனா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லாஸை உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும், ப்ராஃபிட்டை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட்லேயே இங்கே இருக்க போகிறது இல்லை. மார்க்கெட் என்றைக்குமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம அதை ரிஸ்க் ஃப்ரீயாக நமக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓவரால் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நமக்கு முடிஞ்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஆற்றுல 1000 மீன் இருந்தாலும் எனக்கு வயிறு நிறையதுக்கு 2 மீன் போதுமானதுன்னா அதோட நம்ம வெளியில் வரதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர ஓவர் ட்ரேட் பண்ணுறது, பொறுமையாக இருக்கிறங்கிற பேர்லேயே நிறைய தப்பு பண்ணுறோம். சரியா? ஸோ அதெல்லாம் சரி பண்ணிக்க விரும்புங்க. அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இதான் விஷயம். மற்றவங்களுக்கு உங்களுடைய ஐடியா கொடுக்காதீங்க. அந்த ஐடியாவில் விபிஎன் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க. கேம்லிங் மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பாட் வச்சு பண்ணுறது, சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறது, அந்த மேலே எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. தென் மல்டிபிள் ஆஃப் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறது. குவாடெக்ஸ் வச்சிருப்பீங்க, குவாடெக்ஸ் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வேறு விபிஎன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ஸ்லேயே. விபிஎன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இது ட்ரே பண்ணும்போது அதை ட்ரே பண்ணாதீங்க, ஓப்பனில் வைக்காதீங்க. ஐபி சேஞ்ச் ஆகிருக்கும், லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும், குயிக்காக பேன் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ உங்களுடைய செக்யூரை நீங்கள் தான் பார்த்தாகணும். இது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். அமௌண்ட் தயவு செஞ்சு கடன் வாங்கியோ லோன் எடுத்தோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகினிங் டைம்லலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் எப்போவுமே. சரியா? அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு காசெல்லாம் கொடுக்காதீங்க. லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு நிறைய பேர் கோவிந்தா தான் போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்லலாம் பார்க்குறோம். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. இல்லை பிரதர் என்னால் ட்ரேட் கற்றுக்கவே முடியாது, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஆனால் எனக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரேடிங் இட்ஸ் நாட் அ பாத். ட்ரேடிங் வந்து அவங்களுக்கான வே கிடையாது. தயவு செஞ்சு எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா கொஞ்சமாக நீங்கள் இழந்து கஷ்டப்படுறதுக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் போகிறது நல்ல விஷயம். சரியா? மார்க்கெட் வந்து உங்களை என்னைக்குமே வந்துட்டு உள்ள பிடிச்சி வைக்காது. இட்ஸ் அன் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். எல்லாராலையுமே இங்கே ஃப்ரெண்ட்லியாக ட்ரேட் பண்ண முடியும். பட் அது எத்தனை பேர் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறத இங்கே விஷயமே. ரிவெஞ்ச் பண்ணுறது மார்க்கெட்டை, மோதுறது மார்க்கெட்டு கூட, அமௌண்ட்டை போட்டு மழிடும். மார்டின் எவன்டா உங்களுக்கு சொல்லி தந்தது மார்டின் எடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அதாவது அதோட பேக்வேர்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. மார்டின் போட்டால் ப்ராஃபிட் ஆகிடும், மார்டின் ஈஸியாக கேபிட்டல் காணாமல் போயிடும். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிறோன்னா அந்த ரிஸ்கோட ரேஷியோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ரோட்டில் வேகமாக வரீங்கன்னா அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோடு இருக்கா, அங்கே எங்கெங்கே குண்டுகுழி இருக்கும், எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நான் வேகமாக வரணும் போக வேண்டியது 108. சரியா? ஸோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடிஞ்சா எடுங்க. இல்லை நான் அடுத்தவனுக்கு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா முடியாது. உங்களால முடியாது பிரதர், சீரியஸ்லி முடியாது. எனக்கு சிக்னல் தான் வேணும். இன்னைக்கு $100 ப்ராஃபிட் தரும், நாளைக்கு $2000 அது லாஸ் வைக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட்டை பார்த்ததுமே ஓஹோ நானான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. 2 லாஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்க? டெபாசிட் பண்ணுவோம். அவன் சொல்லுவான் ஹையர் கேபிட்டல் அமௌண்ட் வச்சு உங்களால் பயங்கரமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது. யார் சொன்னா? எத்தனை பேர் லாஸ்ல இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு மெசேஜ் வரும் அடிக்கடி. பிரதர் 24 lakhs பிரதர், 50 lakhs பிரதர். கொஞ்சமாக பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அமௌண்ட் போட சொன்னாங்க பிரதர். போட்டு போயிடுச்சு. ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்கு டிசிப்ளின் வேணும், இதுக்குன்னு ஃபோக்கஸ் வேணும், இதுக்குன்னு டெடிகேஷன் வேணும். இதை ஒரு கரியராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை பார்ட் டைமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலும் சரி, லேர்ன் பண்ண வேண்டியது நிச்சயம். எந்த ஒரு ஃபீல்டுலையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. மட்டம் தட்டிடுவாங்க அவங்கள. ட்ரேடிங்கும் அப்படிதான், மட்டத்தோட தட்டி அனுப்பிடும். ஓகேவா? ஸோ எல்லாருமே சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் லாஸ் பண்ணுவீங்க, போக போக ஏர்ன் பண்ணிடுவீங்க. அந்த கதையெல்லாம் மெத்து. ஆரம்பத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லாஸ் ஏன் வருது, ப்ராஃபிட் ஏங்கிற வருதுங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் லாஸோட மெஜாரிட்டியை கம்மி பண்ணிட்டு ப்ராஃபிட்டோட மெஜாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய மைண்ட் செட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பியூர் மைண்டோட உண்மையாக ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. என்னுடைய ட்ரேட் இன்னைக்கான ட்ரேட் 2 ட்ரேட்ஸ் தான். வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்கு. அன்னைக்கான ட்ரேட் எனக்கு அது முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஃபினான்ஷியல் என்னால் இதை வச்சு கொண்டுட்டு போக முடியுது. அவ்வளோதான். இன்னும் வேணும்னு போனால்
எங்கட ரமணான்னு பாட்டு பாட வேண்டியதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.